நீங்கள் 80s கிட்ஸா இல்லை 90s கிட்ஸா? அப்போ உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். அப்போல்லாம் ட்ராவல் பண்ணணுன்னாலே நம்ம அம்மாக்கள் கையில் எடுக்கிறது கட்டு சாதம் தான். அதுலேயும் முன்னாடி வந்து நிற்கிறது புளி சாதம் தாங்க. கோயில் புளியோதரைன்னாலே நாக்கு நர்த்தனம் ஆடும். இப்போ புரியுதுங்களா நான் ஏன் இவ்வளோ பில்டப் பண்ணுறேன்னு? வாங்க புளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புளியோதரைக்கு பொடி தான் ஸ்பெஷலு. பொடிக்கு நாம் வரமிளகா, வரமல்லி, மிளகு, ஜீரகம், வெந்தயம் பொன்னிறமாக வறுத்து மிக்சியில் மைய அரைச்சி எடுத்துக்கணும். சாதத்தை முழுசாக வேக வைக்காமல் முன்னாடியே வடித்து எடுத்து ஆற விட்டுடணும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பயிறு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு பொரிஞ்சதும் கரைச்சி வச்சுக்கிற புளி கரைசலை எடுத்து அதில் ஊற்றிடணும். மஞ்சத்தூள், பெருங்காயம் சேர்த்து கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விடணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் இறக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அரைச்சி வச்சுக்கிற பொடியை கிளறி இறக்கிடணும். குழம்பு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஆற வச்ச சாதத்தில் நல்லெண்ணெயை கலந்து இறக்கி வச்சுருக்கிற குழம்பையும் அதில் போட்டு கிளறி எடுத்து வச்சுக்கணும். கிளறின சாதத்து கூட வறுத்த முந்திரி பயிறு அப்படி இல்லைன்னா வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். 1/4 மணி நேரம் ஊற விட்டு எடுத்தால் சுவையான கோயில் புளியோதரை ரெடி.